अस्मद्गुरु परमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षणादषडजित्सेने शरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीरङ्गनाथषटगोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीन्दुसुमषटजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट् षटगोपहृद्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये सर्वदेशदशाकालेष्व्याहृतपराक्रमा रामानुजार्य दिव्याज्ञा वर्धतामभिवर्धताम्. இன்றைக்கு ஸ்ரீரங்கம் பெரிய கோவில் பெரிய கோபுரத்தை கட்டி முடித்து பண்ணின ஸ்ரீமத் அழகிங்கர் முக்கூர் ஸ்ரீமத் அழகிங்கருடைய திருநக்ஷத்திரம். ராமானுஜாரிய திவ்யாஜ்ஞா வர்ததாம் அபிவர்ததாம். ராமானுஜாரிய திவ்யாஜ்ஞை என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது ஸ்ரீபாஷ்யக்காரர் தன்னுடைய கடைசி நாளில் முதலிகள்லாம் பாஷ்யக்காரருடைய பிரிவை தாங்காமல் ரொம்ப வருத்தமாக இருந்தால், பாஷ்யக்காரர் திருநாட்டுகள்னா விட்டு நமக்கெல்லாம் என்ன இங்கே காரியம் இருக்குது, அதனால் நாமும் நம்முடைய வாழ்க்கையை முடிச்சுடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தால், அப்போது அவளை பார்த்து பாஷ்யக்காரர் தேக தியாகமெல்லாம் பண்ணக்கூடாது, வைஷ்ணவனாக பிரபன்னனாக இருக்கவன் தேக தியாகமெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத அவளை கூப்பிட்டு சொல்லி, தேக தியாகம் பண்ணால் எனக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஆளவந்தார் ஸ்ரீபாதத்தில் ஆணையிட்டு சாதித்தார். உடனே அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நாம் சரணாகதி பண்ணிட்டதுனால அந்த ஆத்ம யாத்திரை, அதாவது ஆத்மாவனுடைய போக்கு, அது பகவத் அதீனம். தேகாவசானம் நம்ம கேட்டுக்கிறதுனால அது பகவான் அதை பூர்த்தி பண்ணி வைக்க போகிறான். அதனால் நமக்கு ஆத்ம யாத்திரை பற்றியும் ஒரு காரியம் இல்லை, செய்ய வேண்டிய காரியம் இல்லை. அதுக்காக நாம் வருத்தப்படக்கூடாது. அதே மாதிரி தேக யாத்திரை, ஐயோ நம்ம எப்படி இந்த வாழ்நாளை ஓட்டுறது இங்கே இருக்கிற நாளில் அப்படின்னு அதுக்கும் வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா இது எந்த கர்மா, பிராரப்த கர்மா, எந்த புண்ணிய பாப கர்மாவனாலும் நாம் இந்த சரீரம் எடுத்திருக்கோமோ அதுபடிக்கு அந்த இந்த வாழ்நாள் இந்த சரீரம் இருக்கிற வரையில் நடக்க போகிறதுனால அதுக்காகவும் பிரபன்னன் வருத்தப்பட வேண்டியதில்லை. அது என்ன, பிரபன்னன் மாத்திரம் வருத்தப்படுவானோன்னா மற்ற வாழ்லாம் ஏன் வருத்தப்படணும் அப்படின்னா அப்படி இல்லை. மற்ற வாழ்லாம் இந்த சரீரம் எடுத்துட்டு இருக்கிறதுனால, புண்ணியபாவகிருத சரீரம் எடுத்துட்டு இருக்கிறதுனால, மோட்சத்தை குறித்து சரணாகதி பண்ணாதனால அவளுக்கெல்லாம் மறுபிறவி உண்டு. அந்த மறுபிறவியெல்லாம் அவளுக்கு நன்னா அமையணும், இல்லை மறுபிறவி கஷ்டப்படாத ஒரு பிறவியாக இருக்கணும், உயர்ந்த பிறவியாக இருக்கணும். அவள்லாம் காரியங்கள்லாம் பண்ணணும். சாஸ்திரத்தில் என்ன காரியம் சொல்லியிருக்கோ, வேதத்தில் என்ன விதிச்சிருக்கோ, அவளுக்கு என்ன மாதிரியான விருப்பம் இருக்குதோ அடுத்த பிறவி ஓணுன்னு அந்த மாதிரிலாம் காரியம் பண்ணணும். ஆனால் பிரபன்னன் இந்த சரீரத்தெல்லாம் தொலைச்சிட்டு மோட்சம் போகிறதுனால
அடுத்த பிறவி இவனுக்கு கிடையாதனால இந்த பிறவி எப்படியும் முடிவில் மோட்சமானதுனால இந்த பிறவி போகிற வரையில் போயிடும். அதனால இவன் வருத்தமே பட வேண்டாம், அதுக்காக ஒரு காரியம் பண்ண வேண்டாம்னு சொன்னது. பிரபன்னனாக இருக்கிறதுனால எல்லாம் ஆத்மா எல்லாத்தையும் விட்டு சரி அப்படின்னு சாதிச்சார். அதனால சரீரத்துக்காகவோ ஆத்மாவுக்காகவோ எப்படி இதுக்கு மேலே என்ன பண்ணும் அல்லல் படுமோ அப்படின்னு நினச்சி அதுக்காக நாம் எதனா பண்ணணுமான்னு வருத்தப்பட வேண்டியதில்லை. சரி, இப்படி ரெண்டுத்தை குறிச்சுமே ஒரு காரியம் ஒன்றுமே பண்ண வேணான்னா கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இஷ்டப்படி திரியலாமா? அப்படின்னா அது பண்ணக்கூடாது. இஷ்டப்படி திரியலாமா அப்படின்னு சொன்னால் அது இவனுக்கு ஸ்வரூபம் இல்லை அப்படின்னு சாய்ச்சார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மனுஷன் இருக்கான், இந்த மனுஷன் இப்போது இஷ்டப்படி தெரிய முடியுமா? அதே அப்பிரபன்னனாக இருக்கவன் அடுத்த பிறவியை பற்றி இந்த பிறவியில் பற்றிலாம் யோஜனை பண்ணி அவன் காரியமெல்லாம் பண்ணணும்னு சொன்னோம். மோட்சத்துக்கு போகிறவனுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்போது சாஸ்திர வசதிலாம் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னா ஸ்வரூபம் இல்லைன்னா முதல் எடுக்கச்சே வச்சுப்போம். ஒரு மனுஷனாக இருக்கும், ஆடு மாடை போல் வஸ்திரம் இல்லாத இருக்க முடியுமா? இஷ்டப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. அதான் ஸ்வரூபம்னா கொண்ட கோலம். இப்போ நாம் என்ன பிறவி எடுத்திருக்குமோ அந்த பிறவிக்கு உண்டானபடியான காரியத்தை பண்ணணும். பிரபன்னனாக இருந்தாலும் நான் பிரபன்னனாகிட்டேன், இனிமேட்டு அதை பற்றி விசாரம் இல்லை அப்படின்னு துணி இல்லாத போக முடியுமா? போக முடியாது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அதனால் மனோவாக்காயபடி பண்ணக்கூடாது. அப்போது காரியங்கள்லாம் சரியாக பண்ணணும். காரியங்கள்லாம் சரியாக பண்ணணும்னா சாஸ்திரவசியனாக தான் இவனும் பண்ணணும். சாஸ்திரவசியனா எதுக்கு பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அது எதுக்கு பிரயோஜனம் அப்படின்னா எதுக்கும் பிரயோஜனம், உபாயம் கிடையாது. போகிற வழிக்கு புண்ணியமாக இருக்குதுன்னு போகிற வழிக்கு புண்ணியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதனா பண்ண முடியுமா? அதுதான் அப்படின்னு சொல்லலாமான்னா அது அதான் சாய்க்கிறார். உபாயாம்சத்தில் அன்வயமில்லாவிட்டாலும் பிராபியமான கைங்கரியத்தில் இவற்றை அன்வயிப்பிக்கும் இத்தனை அப்படின்னு சொன்னால் உபாயம் இல்லை. அதே இவன் பண்ணக்கூடியதெல்லாம் பிரபத்தி பண்ணாதவனாக இருந்தாலோ அப்போது இவன் நல்லவனாக இருந்து ஒரு நல்ல காரியம் பண்ணான்னா அது நல்ல விதமான பலன் தரும். கெட்டவனாக இருந்து ஒரு பலனை உத்தேசித்து ஒரு காரியம் பண்ணான்னா அது அவ்வளோ பலன் தராது. அதனால் இவன் நல்லவனாக இருக்கிறதெல்லாம் எதுக்காக சாஸ்திர விஷயனாக இருக்குதுன்னா இவன் பெற வேண்டிய பலனுக்கு பண்ணக்கூடிய காரியத்துக்கு இதெல்லாம் துணையாக இருக்குமா அப்படின்னா அதுக்கு அது அன்வயம் இல்லை. இருந்தாலும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண போகிறானோ இல்லை மோட்சத்துக்கு போய் அந்த கைங்கரியம் பண்ணுறதுக்கு முன்ன இங்கேயே அவனுக்கு அவனுடைய ஆக்ஞையை பண்ணுறதுனால கைங்கரியமாகுது, அதில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி இருக்குச்சே அப்போ இப்போ இதில் என்ன ஆயிடுத்துன்னா மனுஷ தர்மத்தை அவலம்பிக்கணும்னு சொன்னதுனால அந்த மனுஷ தர்மமெல்லாம் பகவானுடைய ஆராதனை ஆயிடுச்சு. அதுக்கு மேலே ஒரு கைங்கரியங்கள் 5 உண்டு அப்படின்னு சொல்கிறேன். இங்கே இருக்கிற காலத்தில் 5 விதமான கைங்கரியம் பண்ணணும். பாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல் 1, அதுக்கு யோக்கியத்தை இல்லையாகில் அருளி செயலை கேட்டு பிரவர்த்திப்பித்தல் 2, 3, அதுக்கு யோக்கியத்தை இல்லையாகில் உகந்தருளின திவ்யதேசங்களுக்கு அமுதுபடி சாத்துப்படி திருவிளக்கு திருமாலைகளை உண்டாக்குதல். 4, அதுக்கு யோக்கியத்தை இல்லையாகில் துவயத்தினுடைய அர்த்தானுசந்தானம் பண்ணுதல். 5, அதுக்கு யோக்கியத்தை இல்லையாகில்
என்னுடையவன் என்று அபிமானிப்பான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய அபிமானத்திலே ஒதுங்கி வர்த்தித்தல் செய்யலாம். அதாவது இங்கு இருக்கக்கூடிய கைங்கரியம் அப்போ சொன்னது இஷ்டப்படி திரியலாமான்னா திரியக்கூடாது, அது இவனுக்கு ஸ்வரூபம் இல்லை. அதனால் சாஸ்திரவசியனாக நடக்கணும்னு சொல்லிட்டேன். அப்படி சாஸ்திரவசியனாக நடக்கணும்னு சொல்லிட்டு நித்திய நைமித்தியாதி கர்மாக்கள்லாம் சொல்லப்பட்டது, அடங்கி போச்சு. அதுக்கப்புறம் இவன் கைங்கரியமாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னான். நல்ல அதிகாரியாக இருந்தால் பாஷ்யத்தை ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திக்கலாம். அது இல்லைன்னா, அதுக்கு யோக்கியத்தை இல்லைன்னா அருளி செயலை கேட்டு பிரவர்த்திக்கலாம். இல்லைன்னா உகந்தவர்களின் திவ்யதேசங்களுக்கு அமுதுபடி திருமாலை திருவிளக்கு இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கும் முடியலன்னா துவயத்தை அர்த்தானுசந்தானம் பண்ணலாம். அதுக்கும் யோக்கியத்தை இல்லைன்னா ஒரு வைஷ்ணவன் பக்கத்தில் என்னுடைய அந்த வைஷ்ணவ அபிமானிக்கிற மாதிரி நான் ஒதுங்கி வர்த்திக்கணும் அப்படின்னு 5 சொன்னேன். இதில் பிரபன்னன் எல்லாருக்கும் இந்த 4, 5 கட்டாயம் உண்டு. எல்லாருக்கும் உண்டுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கு யோக்கியத்தை இல்லையாகின்னு சொல்லி தானே வைஷ்ணவனுடைய அபிமானத்தில் வர்த்தித்தல்னு சொல்லிருக்கேன். அதனால் 4வது கூட பிரபன்னனுக்கு இல்லாமல் இருக்கலாம். எப்படின்னா, ஆச்சாரிய அபிமானம் பெற்று ஆனால் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆச்சாரியன் ஏதோ ஜடம் மாதிரி அவன் இருக்கான், ஆனால் நம்ம இடத்துல பிரீத்தி செலுத்துகிறான் அப்படின்னு ஆச்சாரியன் தானே அவனுக்காக பரசமர்ப்பணம் பண்ணிட்டாருன்னா வேற ஒன்றும் அவனுக்கு உபதேசமெல்லாம் பண்ண முடியாது. அப்போ அவனுக்கு தயார்த்தானுசந்தானம் வராது. அதனால் அந்த அபிமானம் மாத்திரம்னு சொன்னார். அதனால் இப்படி கைங்கரியம் பண்ணுறது இருக்குது. இதுதான் இந்த கைங்கரியத்தை பண்ணச்சே கூட எப்படி இந்த 5 கைங்கரியத்தை இவர் சாதிச்சிருக்கார். இந்த 5 கைங்கரியத்தை பிரபன்னன் எல்லாரும் பண்ணணும். 5ம் பண்ண முடியாது. விசிஷ்ட அதிகாரிகள் 5ம் பண்ணுவா, இல்லைன்னா 4 பண்ணுவா, 3 பண்ணுவா, 2 பண்ணுவா, 1 எல்லாரும் பண்ணினாங்க. அதான் ஆச்சாரியவான் பவேத்னு சொல்லிருக்கோம், ஆச்சாரியனை பெறணும். அந்த ரீதியில் எல்லாரும் இந்த கைங்கரியங்களை பண்றது தான் ராமானுஜாரிய திவ்யாக்ஞை. இந்த திவ்யாக்ஞையாகப்பட்டது அதான் எல்லாரும் பிரபன்னாள் ஆகி வர்ணாசிரம தர்மங்கள்லாம் பண்ணிண்டு தங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு, வர்ணாசிரம தர்மம் 1000 இருக்குது, அதை எல்லாரும் முடிஞ்ச அளவு தான் பண்ண முடியும். அதனால் அதை பண்ணிண்டு இந்த 5 கைங்கரியங்களில் அவளுக்கு யோக்கியத்தை உள்ள அளவுக்கு பண்ணிண்டு வர்த்திக்கிறது தான் ராமானுஜாரிய திவ்யாக்ஞை. இந்த திவ்யாக்ஞையாகப்பட்டது வர்ததாம் அபிவர்ததாம், வர்ததாம் அபிவர்ததாம், அதாவது மேலும் வளரணும். இப்போ 4த்துக்கு யோக்கியத்தை இல்லாத 5ஆவதுல ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொன்ன அவன் 4வது கைங்கரியத்தையும், அதாவது துவயம் அர்த்தானுசந்தானம் பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணி பண்ணுறது வர்ததாம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் 3வது கைங்கரியத்தையும் அமுதுபடி திருமாலை திருவிளக்கெல்லாம் சமைச்சான்னா அது மேலும் வளருது. அந்த மாதிரி ராமானுஜாரிய திவ்யாக்ஞா, அதுக்கப்புறம் அருளி செயலை கேட்டு பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறது இருக்குதே, இது வர்ததாம் அபிவர்ததாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் ராமானுஜாரிய திவ்யாக்ஞை. இதே வர்ததாம் அபிவர்ததாம் இந்த 2 ஸ்லோகங்களும் ஒவ்வொருத்தர் தனித்தனியாக பண்ணியிருக்கான்னு தெரியுது. அப்படி தான் சொல்கிறார். மேல் ஸ்லோகம் ராமானுஜாரிய திவ்யாக்ஞா பிரதிவாசனம் விளான்றத. அதனால் இப்படி பண்ணுறது பாஷ்யக்காரருடைய
இது ஏன் அப்படின்னு சொன்னா, கோயில்கள்லாம் அருளி செயல் வரையில் எல்லாரும் பண்ணலாம். கோவிலுக்கு சாத்துப்படி திருவிளக்கெல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி துவயமர்த்த அனுசந்தானம் பண்ணலாம். படிப்படியாக ஏறிண்டு வரலாம். பாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பதுன்றது சாமானியனுக்கு எட்ட முடியாது. அதனால இந்த கோவில்களில் சேவாகாலம் படுறதோ, அதுக்கு சொல்லி தரதோ, கோவிலில் உற்சவாதிகளுக்கு தலிகையெல்லாம் சமர்ப்பிக்கிறது, புஷ்பம் சமர்ப்பிக்கிறதோ, இதெல்லாம் சர்வருக்கும் முடியுமானதுனால இந்த ராமானுஜாரி திவ்யாக்ஞ வர்த்ததாம் அபிவர்த்ததாம் அப்படின்னு இங்கே சொல்லப்படுறது. அதாவது பிரபந்த சேவா காலம் முடிவில் பல்லாண்டு ஆன உடனே இந்த ஸ்லோகத்தை அனுசந்திக்கும்படி ஸ்ரீபாஷ்யக்காரர் நியமிச்சிருக்கார் அப்படின்றது. இதுக்கு மேலே ராமானுஜாரிய திவ்யாக்ஞா கிருத்திவாசரம் உஜ்வலா அப்படின்னு, அது கிருத்திவாசனம் ஜொலிக்கணும் அப்படின்றது எப்படின்றத நாளைக்கு நாம் சேவிப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யதீசானபதாश्रयं ஸ்ரீவத்சவம் சுதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.